என்னும் காரணம்னா ஐயா தானே. ஐயா வந்த போய் தானே சரி படிச்சிருக்கோம். ஆமோ ஆமையா. 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி 15ஆம் தேதியிலே வந்து அவதரிச்சாரு. சரி யாருக்கு? யாருக்காக? குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும். சிவகாமி அம்மாளுக்கும் பிறந்ததொரு பிள்ளைக்கு பேர் கொடுக்க வேண்டும் என்று பேர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்துல ஒரு பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்னா சரி அவர் குலத்திற்கு தகுந்தவாறு பேர் கொடுப்பாங்க. ஆமா நம்ம குலத்திற்கு தகுந்தவாறு தான பேர் கொடுக்கணும். நீ என்ன குலம்? நானும் செல்வி நாடார் குலம். அதனால எங்க அப்பா எனக்கு செல்வின்னு பேர் வச்சிருக்காரு. பேர் வைக்கணும். ஆமா அவங்க குலத்திற்கு தகுந்தவாறு பேர் வைக்கதா உலக வழக்கம். நம்ம தாளக்காரர் என்ன குலம்? சோத்துமாட பரம்பரை. அழகா வச்சிருக்காங்க. அவர் பேரு சோத்துமாட அழகா இருக்கு. குலத்திற்கு தகுந்த பிள்ளையாருக்கு சாமி ஆடுவாரு. சரி அப்ப அவங்க பாட்டி குலதெய்வமான காமாட்சி என்ற பெயரை அழைத்திருக்காரு. அவரை செல்லமா ராசா ராசான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அதனாலதான் காமராஜர் என்ற பெயர் கொடுத்து பிறந்ததொரு காமராஜரை தாயும் தகப்பனுமாக எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படியம்மா வளர்த்து வருகின்றார்? பாலூட்டி நீராட்டி பௌசுடனே வளர்த்துவாரா. அம்மாள் நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமுமாக வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் வளர்த்து வரக்கூடிய வேளையில வரும் நாளையிலே பெருந்தலைவர் காமராஜர் 1வது வயதிலே விளையாடுவாராம். 2வது வயதிலே இருந்து விளையாடுவாராம். 3வது வயதிலே புரியாமல் வளர்த்துவாரா. 4வது வயதிலே நடந்தோடும் பிராயணமா. 5வது வயதிலே 6வது வயதிலே அறிவு பள்ளி படிக்க வாரா. 5வது வயதிலே அறிவுகளை கண்டு வாரா. அவன் பிறந்ததொரு காமராஜருக்கு 1வது வயதிலே ஊந்து விளையாடுகிறார். 2வது வயதிலே இருந்து விளையாடுகிறார். வயதாச்சு முசியாமல் வளர்ந்து வருகிறார். 5 வயதாச்சு. ஒரு பிள்ளைக்கு 5 வயசாச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க? என்ன செய்யணும்? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும். படிப்பறிவு வேணும். ஆமா கண்டிப்பா திசை தெரியணும்னா படிப்பறிவு வேணும் அல்லவா? ஆமா. எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்ல வந்து இருக்கோம். கருவந்தாமா நன்னகரில இருந்து இன்னைக்கு ஐயாவோட வாசலுக்கு வரணும்னு சொன்னா எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சு பிறந்திருக்கணும். எந்த வாசலுக்கு? ஐயாவோட காமராஜர் ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னா அடேங்கப்பா இது நமக்குலாம் யாரு? தாத்தாவா? கிடையாது. நமக்குலாம் குலதெய்வம் தாய். ஆமோ ஆமையா. சரி அப்பேர்பட்ட காமராஜரை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி சிவகாமி அம்மா வாத்தியார் இடத்திலே ஒப்படைத்து விட்டு அப்ப வாத்தியார் யாரு? வேலாயுதம் என்ற ஆசிரியர் இடத்திலே காமராஜர் படித்து வருகிறார். ஏனா முதல் அக்கண்ணா வரை ஏனா முதல் இக்கண்ணா வரை எப்படி படித்து வருகிறாரானா எப்படி அம்மா படித்து வருகின்றார்?
சரி முதல் அக்குதானம்மா சரி இப்படிக்க நான் முதல் இக்கண்ணா வரை படித்து வருகிறார் காமராஜர். காமராஜர் ஐயா படித்து வரக்கூடிய நேரத்திலே படித்து வரக்கூடிய வேளையிலே வரக்கூடிய நேரத்திலே தகப்பனாகப்பட்ட சரி கருப்பையா நாடார் உலகத்தை விட்டு மறைந்து விட்டார். ஆமோ ஆமம்மா. அப்ப தகப்பன் இறந்த உடனே சரி பிள்ளைகள் படித்ததெல்லாம் போதும் 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 படிச்சதெல்லாம் போதும்பா நீங்க இனிமே இப்படி ஆடலாம் சரி என்று சொல்லி காமராஜருடைய படிப்பு ஆமோ ஆமம்மா 6ஆம் வகுப்பிலே நின்றதாம். ஐயோ கால கொடுமை இதுதான் தாய். எல்லாரையும் படிக்க வச்ச மேத போட நிறுத்திருக்காரு பாத்தியா. படிப்பு